வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் வித் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஒரு மாதமாக நான் வந்து எந்த வீடியோஸும் போடல. பிகாஸ் மை ஸ்டடீஸ் காரணமாக நான் வீடியோஸ் வந்து போடல. ஒரு 3 monthsக்கு முன்னாடி MIT ஆப் இன்வெர்ட்டர் பற்றி ஒரு 2 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அதாவது ஆர்டினோ ப்ளூடூத் கண்ட்ரோல் பண்ணி, அதாவது ஆர்டினோ அண்ட் ப்ளூடூத்தை வச்சு ஒரு எல்இடி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அதுக்கான கமெண்ட்ஸு கோடிங்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது அங்கே சீல் பண்ணுறது பிரிண்ட் ஆகிறத இங்கே எப்படி வாங்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 இதை ஃபஸ்ட் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். பிகாஸ் இது லே அவுட் அண்ட் தென் இது வந்து ப்ரோக்ராமிங். இதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இங்கே பார்க்கறதுனால அந்த 2ஐயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த 2 வீடியோஸோட லிங்க்கு அண்ட் தென் இந்த இதுக்கான கோடிங், அதுக்கப்புறம் இந்த ஆப், இந்த 4ஐயுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் கொடுத்து பின்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன். டிசைன் வந்து முன்னாடி இருக்கும். ஸோ இந்த எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி இந்த 2 வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், அதனால் இதை இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் 2 வீடியோ வந்து அதில் போய் பார்த்துக்கோங்க. அந்த டிசைனும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணிடுறேன், அதுவும் நீங்கள் அதிலே பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸ்டர்னல் நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது அந்த செகண்டுக்கு வர இதை 1 செகண்ட் மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, டிசைனில் போய் சென்சார்ஸில் வந்து கிளாக் வந்துருக்கும். ஸோ சென்சார்ஸில் வந்து கிளாக் இருக்கும். இதை வந்து எடுத்து உள்ளே வைக்கணும். ஆல்ரெடி நான் 1 கிளாக் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் இன்னொரு கிளாக் வைக்க தேவையில்லை. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா எவ்வளோ டைம் இன்டர்வல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லாமே மில்லி செகண்ட்ஸு. ஸோ 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஆர்டினோவில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஆர்டினோலையும் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். அதாவது டிலே 1000 ஆர் 500 அப்படின்னா 0.5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து எப்பயும் போல் நமக்கு கிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துடும். அதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். கிளாக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே டைமர் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும், வென் டைமர். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டைமர் இருக்கும். அது மாதிரி இஃப் கண்டிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட் வந்து லாஜிக் கேட்ஸ். ஸோ ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னா அதுக்கும் ட்ரூன்னு வரணும். அது அட் த சேம் டைம் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளூடூத், அதாவது சீரியல் மானிட்டர் மூலமாக ஏதாச்சும் அவுட்கம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஏதாச்சும் பிட்ஸ் அவைலபிள் டு ரிசீவ், நம்ம எதுவுமே வரல அப்படின்னா 0வாக தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இது வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தனி பிளாக்கு. இது எங்கேருந்து எடுக்கணும்னா மேத் அப்படின்னு சொல்லி இதை எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி அந்த இது கிடைக்கும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம இந்த ஈக்குவல்ட்டு லெஸ் தென் கிரேட்டர் தென் சம்திங் இதனால எடுத்துக்கலாம். நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் எப்போ நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ் பண்ணுறதுக்கு பைட் இருந்தால் மட்டும்தான். ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பைட், அது 1 பைட் இருந்தால் கூட போதும், அது வந்து 0 பெருசு. ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துடும். அதே மாதிரி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த இடத்துலையும் ட்ரூ அப்படின்னு சொல்லி வரணும், இஸ் கனெக்டட். இன்கேஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 2மே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த கண்டிஷனுக்குள்ளே போகும். இதுக்கு ஆன பேக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இருக்குது ப்ளூடூத் கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான பிளாக். ஸோ இஃப் கண்டிஷனில் இது ஃபுல்லாமே இருக்குது. ஸோ கனெக்ட் ஆகிருக்கணும், அட் த சேம் டைம் ரிசீவ் பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா text1.text. ஸோ இது வந்து text1 அந்த இதை கிளிக் பண்ணிங்கனாலே வந்துடும், text1.text. ஸோ text1.textலேருந்து எடுத்து இங்கே வச்சுட்டு அதேமாதிரி மறுபடியும் ப்ளூடூத்லேருந்து என்ன அவைலபிள் டு ரிசீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எத்தனை சைஸ் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கும். அது வந்து இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசீவ் பண்ண டேட்டாவே அப்படி நம்ம காட்டும். ஸ்ட்ரிங்காக ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங்கு மொத்தமாக ஹோல்டு பண்ணி
நமக்கு மொத்த டேட்டாவாக அந்த இடத்துல காட்டியிருக்கோம். ஸோ ரிசீவ் டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இதை தான் எடுத்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ பிட்ஸோட நம்பர்ஸ் வந்து இது கொடுத்த உடனே அந்த அதுக்கேற்ற எத்தனை பிட்ஸை வருதோ அந்த பிட்ஸை வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம். ஒரே டைமில் வந்து 2-3 கமாண்ட் வருது. ஒரு செகண்டில் நீங்கள் 2-3 வாட்டி அமுக்குறீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இடத்துல வந்து ஒரே பாக்ஸில் வந்து நம்ம காட்டிடும். ஸோ அதுக்கு தான் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இத்தனை நம்பரை மட்டும்தான் அது வாங்கும், அதுக்கு மேலே நம்பர்ஸ் வந்து வாங்காது. டெக்ஸ்ட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி நமக்கு டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அந்த அமைக்கிட்டே தானே எப்படி வரும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப்பும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது கனெக்டடில் இருக்குது. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த ப்ரோக்ராம் தான் ஆர்டினோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆஃப், இது ஆல்ரெடி ஆனில் இருக்கிறதுனால ஆஃப் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆஃப் ஆயிடுச்சு, எல்இடி ஆஃப்னு சொல்லி உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் தெரியாமல் ப்ளூடூத் வந்து கட் ஆயிடுச்சு, அதனால தான் ஃபஸ்ட் அமுக்கும்போது ஆன் ஆகலை, ஆஃப் ஆகலை. ஸோ இங்கே ஆன் பண்ணுறேன், எல்இடி ஆன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடுச்சு. ஆஃப் பண்ணனா எல்இடி ஆஃப்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இது வந்து 1 செகண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் 1 செகண்ட் முன்னாடி 2-3 தடவை அமைக்கி ஆன் பண்ணிங்க அப்படின்னா, இல்லாட்டா 2-3 தடவை அமைக்கி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மேலே ஓவர் ரைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மாற்றி அமுக்குனீங்க அப்படின்னா ஸோ எல்இடி ஆன் எல்இடி ஆஃப் இந்த மாதிரி ஓவர் ரைட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிலே டைம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. டிலே டைம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீன் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸில் போய் இந்த இடத்துல வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஐ மீன் எங்கே சொல்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து text1.text அப்படின்னு சொல்லி இடத்துல இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் இப்போ ஒன்றுமே வரல அப்படின்னா இந்த இடத்துல எல்ஸ் கண்டிஷன் போடலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த எல்ஸ் எடுத்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு பிளாக் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல வந்து text1.text வந்து எம்டி ஃபோல்டர் ஆக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த 1 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது எம்டி ஆயிடும். ஸோ நமக்கு க்ளீன் பண்ண ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கு. இதே உங்களுக்கு 2, 3, 4, 5 அந்த மாதிரி நீங்கள் எல்இடி லைட்ஸ் ஆட் அதிகமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் வச்சுருக்கு பதிலாக எத்தனை லைட் வேணுமோ அதுக்கு 2 மடங்கா, ஸோ ஆன் ஆஃப் 2 மடங்கு வேணும். ஸோ 3னா 6 ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோடிங்கில் இங்கே 1, 0ன்னு சொல்லிவிட்டு இங்கேயும் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1, 2 அதாவது 0 அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கீழே கோடிங் கொடுத்துருப்பேன். அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்.